நிகழ்ச்சியின் தொடக்கமாக யாதுமாகி நின்றாய் இறைவா எங்கும் நீ நிறைந்தாய் உன் புகழை போற்றி பாட எம் கல்லூரியினுடைய இசைத்துறை மாணவர்களை பெருமையோடு அழைக்கின்றேன். மாறாதது மாறாதது உன் அன்பு மாறாதது. மாறாதது மாறாதது உன் அன்பு மாறாதது. மாறாதது மாறாதது உன் அன்பு மாறாதது. மறையாதது மறையாதது உன் அருள் மறையாதது. நிறைவானது நிறைவானது உன் நினைவே நிறைவானது. என் வாழ்வெல்லாம் சுகமானது என் வாழ்வெல்லாம் சுகமானது. மாறாதது மாறாதது உன் அன்பு மாறாதது. வழி நடக்கையில் ஒளியாய் நீ இருந்தாய். தடுமாறி விழாமல் கரத்தால் பிடித்து கொண்டாய். உன் வழி நடக்கையில் ஒளியாய் நீ இருந்தாய். தடுமாறி விழாமல் கரத்தால் பிடித்து கொண்டாய். ஆயனா என்னை சுமந்து வந்தார். உன் ஆவியின் கரத்தால் ஆட்கொண்டார். ஆயனா என்னை சுமந்து வந்தார். உன் ஆவியின் கரத்தால் ஆட்கொண்டாய். வாழ்வு முழுவதுமே அணைத்து கொண்டாய். வானின் மழையெனவே வரம் பொழிந்தாய். வாழ்வு முழுவதுமே அணைத்து கொண்டாய். வானின் மழையெனவே வரம் பொழிந்தாய். உன் அன்பு மாறாதது உன் அருள் மறையாதது. உன் அன்பு மாறாதது உன் அருள் மறையாதது. மாறாதது மாறாதது உன் அன்பு மாறாதது. மறையாதது மறையாதது உன் அருள் மறையாதது. நிறைவானது நிறைவானது உன் நினைவே நிறைவானது. என் வாழ்வெல்லாம் சுகமானது என் வாழ்வெல்லாம் சுகமானது. மாறாதது மாறாதது உன் அன்பு மாறாதது. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 8 ஸ்லோகம் 28.
वेदेषु यज्ञेषु तपस्सु चैव ध्यानेषु यत्पुण्यफलं प्रतिष्ठम् अध्येति तत्सर्वम् इदं विदित्वा यो हि परं स्थानमुपैति चाद्यम्. பொருள்: பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல், யாகங்களை செய்தல், தவம் புரிதல், தானம் கொடுத்தல், கர்மம், ஞானம் பாதையத்தை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையும் பலன்களை இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசம். திருக்குரானிலிருந்து வாசகம். அல்-ஃபாத்தியா தோற்றுவாய். வசனங்கள் 7. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஆமீன். பொருள்: அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தும் நாயகனான இறைவனுக்கே ஆகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல. இது நபிகள் வழி. அருளற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் உபதேசம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை திருவசனங்கள் 7 முதல் 11 முடிய. வேண்டுதலின் விளைவு: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களில் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியான நன்மைகளையே அளிப்பார் அல்லவா? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை தொடங்கி வைக்குமாறு அன்போடு வரவேற்கின்றோம். பலத்த கரவொலியோடு. அவர்களோடு திருமதி நடனத்துறையினுடைய ராஜமாதா ஓகேஸ்வரி நடன உதவி பேராசிரியர், முனைவர் எஸ் ஆரால் இணை பேராசிரியர் அவர்களையும் அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றுவதற்காக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நான் இப்பொழுதும் சொல்வது போல் ஒரு சிறப்பான ஒரு நாள் என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அரங்கேற்றத்தில் அல்லது ஆனுவல் டேயில் நமது ஆசிரியர்கள் நிறைய நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள், என் உள்பட. மாணவர்களும் சிலர் வெளியிட்டிருக்கலாம், இந்த கடந்த கால வாழ்க்கையில் சொல்கிறேன். ஆனால் அயல்நாட்டிலிருந்து ஒரு முன்னாள் மாணவி, ஒரு நடனத்துறை மாணவி
இருட்டின் காதலி என்ற கவிதை நூலை வெளியிடுகிறார் என்பது இதுதான் முதல் முறை. இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. அவர் படித்தது 2003, கிட்டத்தட்ட ஜார்ஜ் அடிகளாரின் காலம். அவர் இன்று நூலை வெளியிடுவது அவர் ஜார்ஜ் அடிகளாரின் வழியில் வந்த நமது அருட்தந்தை லியூஸ் பிரிட்டோ அவர்களின் காலத்தில் இந்த நூலை வெளியிடுகிறார். இதுதான் இங்கே நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மாணவர்களே, உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ நாங்கள் சேலத்தந்தையெல்லாம் அதான் பேசுவோம். எதுக்காக இந்த ஃப்ரெஷர்ஸ் டே? அதே போல் அசோசியேஷன், டான்ஸ் அசோசியேஷன், மியூசிக் அசோசியேஷன் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் எதற்கு என்பது நாங்கள் அப்படி சொல்லுவோம். உங்களுக்குள்ள வேறு வேறு திறமைகள் ஏதாவது மறைந்திருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அந்த விழாக்கள் எல்லாம் என்பது. அதே போல் ஒரு நடனத்துறையை சேர்ந்த ஒரு முன்னாள் மாணவி இந்த ஒரு கவிதை இருட்டின் காதலி புக்கை நான் இதில் பார்த்தேன். நல்ல பெரிய புக்காக இருக்குது, நான் நேரடியாக பார்க்கவில்லை. அந்த ஒரு புக்கை என்று வெளியிடுவது என்பது மிகவும் ஒரு அவருக்குள் புதைந்து கிடந்திருக்கும் ஒரு மற்றொரு திறமை. அந்த திறமையை அவர் கவிதை நூலாக என்று வெளிக்கொண்டு வந்து நமது கல்லூரியிலே வெளியிட வேண்டும் என்று ஏன் நினைத்தார்னா, அவர் இலங்கையிலே வெளியிட்டிருக்கலாம், இல்லை வேறு சென்னையிலே இங்கே கூட வெளியிட்டிருக்கலாம். நமது படித்த கல்லூரியிலேயே அதை வெளியிட வேண்டும் என்று அவர் நினைத்தது இன்னொரு சிறப்பு. அதை இங்கு படித்த மாணவி இங்கு வெளியிடுவதற்கு மிகவும் துணை நின்ற நமது இந்த நடனத்துறையின் பேராசிரியர் டாக்டர் சாராள் அவர்கள் அதற்கு துணை நின்றார். அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். எனவே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதலில் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதுபோல் இந்த மாணவி நூலை வெளியிட்டு அவரை நாம் ஒரு ஊக்கப்படுத்த வேண்டும். இதை பார்த்து இன்னும் பல மாணவர்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்த நமது செயலர் தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வரவேற்பையும் இந்த நேரத்தில் தெரிவித்து வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஒரு கதாநாயகியாக என்று விளங்கி கொண்டிருக்கிற திருமதி காயத்ரி, இப்போ தான் பேர் வருது இல்லையா? 2003 2006 வரைக்கும் படித்தேன்னு கிட்ட சொன்னாங்க அவங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம் கல்லூரியை மறக்கவில்லை. அது ஒரு பண்பு. அந்த வகையிலே திருமதி காயத்ரி அவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுடன் யாராவது வந்திருந்தாலும் உறவினர்கள் நான் வரவேற்கிறேன். எனவே இன்றைய விழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அடைத்து நூலை பெறுவதற்காக யோகஸ்ரீ மிஸ், சாராள் மிஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் எனது வரவேற்பை சொல்லிக்கொள்கிறேன். சதீஷ் சார் சொன்னது போல் ஸ்ரீ காயத்ரி அவர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர், கல்வி அமைச்சு, வடக்கு மாகாணம், இலங்கை. அந்த தமிழ் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் இந்த காயத்ரி அவர்களே சொல்ல, தமிழில் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். எங்களுக்கு செயலர் தந்தை அவர்கள் அமெரிக்காவிலே 5 வருடம் சென்று பணியாற்றிய ஒரு தமிழர். அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க நான் அடிக்கடி உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ஏன் அடிக்கடி சொன்னேன்னா எல்லாருக்கும் தெரியும் அது அப்படிங்கிறது தான். அது இலங்கை தமிழர்கள்லாம் தமிழில் எந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் என்பது நன்றாகவே தெரியும். மேலும் இதை அருமையாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற சதீஷ் அவர்கள், தமிழ்ச்செல்வன் அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி முதல்வரையா அவர்களுக்கு. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நம்முடைய இருட்டின் காதலிக்கு அருளின் காதலர் செயலர் தந்தை அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அதனைத் தொடர்ந்து நம்முடைய கலைக்காவினுடைய இசைமிகு முதல்வர் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள்.
என்னை வளர்த்தெடுத்த இந்திய மண்ணுக்கும் இன்று என் கவிதைகளை கொண்டாட அழைத்திருக்கும் மதிப்பிற்குரிய கல்லூரியின் இயக்குனர் செயலர் அருள் திரு எஸ் லூயிஸ் அவர்களுக்கும், முதல்வர் முனைவர் ப நடராஜன் அவர்களுக்கும், திருமதி யோகேஸ்வரி மேம், திருமதி சாரால் மேம் மற்றும் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். முதலில் கலைக்காவிரிக்கும் எனக்கும் இடையிலான அந்த தொப்புள் கொடி உறவை பற்றி நான் ஒரு விளக்கம் ஒன்று சின்னதாக சொல்கிறேன். உண்மையில் எனக்கு இது தாய் வீடு தான். ஏனென்றால் நான் பிஎஃப்ஏ தான் இங்கே நான் கலைக்காவிரியில் படித்தேன். நான் 2003 2006 வரையும் எம்எஃப்ஏயும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டேன், எம்ஃபில் தஞ்சாவூர் போயிட்டேன். இருந்தாலும் எனக்கு அம்மாட வீடுன்னு சொல்லி வாரது எனக்கு இந்த கலைக்காவிரி தான். அதில் இருக்கிற அந்த உணர்வு எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல. காரணம், நான் இங்கே வாழ்ந்திருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னோட இருந்த அவ்வளவு என்னோட நண்பர்கள் எல்லாரும் இங்கே வாழ்ந்திருக்கிறோம். நாங்கள் உண்மையில் இங்கே நான் உள்ள என்டர் பண்ணும்போது உண்மையில் புல்லரிச்சது. என்னென்னு சொன்னால், நாங்கள் ஓடி திரிஞ்ச அந்த இடம், விளையாடி திரிஞ்ச அந்த இடம், டான்ஸ் ஆடி திரிஞ்ச அந்த இடங்கள், அழுத இடம், சிரித்த இடம், நிறைய வாழுத்தனம் பண்ணின இடங்கள் எல்லாம் இதுதான். அதனால் இந்த காலங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியான இடத்துல கடவுள் உங்களை கொண்டு வந்து இருத்தி இருக்கிறார் கலைக்காவிரியில். அந்த விஷயத்துக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் எப்போவுமே. உண்மையில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் படிக்கல, எங்களுக்கு ஸ்கூல் லைஃப் வரையும் +2, இங்கே +2 சொல்லுவாங்க, அங்கே நாங்கள் A லெவல். ஸ்கூல் லைஃப் வரையும் அம்மா அப்பாவோட கையிலான் இருந்திருப்போம். முக்கியமான பருவம் வந்து எங்களுக்கு எப்போவுமே அந்த அடித்தளம், ஃபவுண்டேஷன் என்று சொல்கிற அத்திவாரம் வந்து ஸ்ட்ராங்காக போடுபட்டிருக்க வேணும். அந்த ஸ்ட்ராங்காக போடுபட்டிருக்க இடம் வந்து கலைக்காவிரி தான். எனக்கு என் 20 வயசில் நான் இங்கே வந்தேன். நான் 20 வயசில் வந்து என் அம்மா அப்பா கொண்டாந்து இங்கே விட்டுட்டு போனவையல். அப்போ என்னை வளர்த்து முக்கியமாக எனக்கு இருக்கிற திறமைகளில் இருந்து சார் சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட இப்போ நடனம் தான் படிக்க வரோம்னு சொன்னால் நடனத்தை மட்டும் வெளியில் கொண்டு வர்றது அவங்களோட வேலையாக இல்லை. எங்கள்கிட்ட என்னென்ன திறமைகள், என்னென்ன துறைகள் எங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கோ அத்தனையும் வெளிக்கொண்டதுக்கான ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் ரொம்ப ப்ளஸ் பண்ணப்பட்டவங்க. முதல்ல நான் இங்கே எனக்கு இன்னும் அடுத்த ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணப்பட்டது, இந்த மும்மத வாசகம். உண்மையில் நான் இங்கே வந்துட்டு முதலாவது செப்பல் தான் போவேன். என்னென்னு சொன்னால், நான் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது ஏர்லி மார்னிங் 4க்கு மெடிடேஷன் செய்கிறது அந்த செப்பலில் இருக்கிற அந்த லைட்டை பார்த்து, அந்த சுடருக்கு முன்னாடி ஒரு ஒளி ஒன்று வந்து கொண்டிருக்கும். அந்த லைட் தான் எனக்கு மெடிடேஷன் பவருக்குரிய ஒரு இலட்சணையாகவே இருந்தது. நான் ஹிந்து, பிறப்பில் ஹிந்துவாக இருந்தாலும் அந்த ஜீசஸுக்கு முன்னால் போகக்கூடாதுன்ற அந்த மாதிரி ஒரு தோட் எனக்கு இல்லவே இல்லை. அந்த விதத்தில் இந்த கலைக்காவிரியில் இந்த மும்மதத்தையும் வளர்க்குற அந்த சமத்துவம் கொடுக்குற ஒரு இடம், அதை மாதிரியான ஒரு பண்பு எங்கே நாங்கள் பார்க்க முடியும்? உண்மையில் எனக்கு நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது, ஆனால் ரொம்ப குறைஞ்ச டைம் தான் எங்களுக்கு இதுக்கு தந்திருக்காங்க. அதனால் இந்த எழுத்துத்துறைக்குள்ள நான் ஏன் வந்தேன், அதாவது நடனத்துறைகளால் வந்த ஒரு மாணவி வந்து எழுத்துத்துறைக்குள்ள நான் ஏன் வந்தேன் என்று சொன்னால், கலைகள் எல்லாம் பொதுவாக வந்த ஒரு அழகியல் நோக்கங்களுக்காக மட்டுமல்ல, அது வந்து எங்களை ஆற்றுப்படுத்தவும், அந்த கலைகள் மூலமாக அடுத்த மனிதர்களுடைய துன்பத்தை நீக்க, அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு ஒரு அன்பை கொடுக்கறதுக்கு, அணைப்பை கொடுக்கறதுக்கு அந்த கலைகள் தான் எங்களுக்கு வந்து பாலமாக இருக்குது. இன, மத, நாடு எந்த வேறுபாடும் இல்லாமல் எங்களை வந்து அன்போடு மட்டும் கட்டி வச்சிருக்கிறதுக்கு அந்த கலைகள் மட்டும்தான் எங்களுக்கு உறுதியாக இருக்குது. அந்த வகையில் இந்த இருட்டின் காதலி இந்த நூல் வந்ததோட வரலாறு என்னென்னு சொன்னால், திருமணமான ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கனவிற்கும் தான் தாயாக வேணும் என்று சொல்லி 14 தடவைகள் முயற்சிக்கப்பட்ட IUI அண்ட் IVF, அதாவது குழந்தையின்மை சிகிச்சைக்கான அந்த குழந்தையின்மைக்கான சிகிச்சை, அந்த சிகிச்சை மூலம் மரணத்தின் விளிம்பி வரை சென்று வந்தவள் தன் இருப்பை நிலை நிறுத்துறதுக்காக பிடித்து கொண்ட அந்த பிடிமானம் தான் இந்த எழுத்துத்துறை. அதோடு வந்து பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் அப்பாட செல்லங்களாக இருப்போம். அப்பாட்ட நாங்கள் எப்போவும் எங்களோட தந்தை மேரிட்ட வந்து நாங்கள் பெண் பிள்ளைகள் வந்து எப்பயும் அம்மாவை விட க்ளோஸாக இருப்போம். நாங்கள் எந்த ஒரு எங்களோட ஒளிவு மறைவு இல்லாமல், ஒரு வடிகட்டாமல், ஃபில்டர் பண்ணாமல் எங்கள்கிட்ட இருக்கிற உணர்வுகளை வந்து அப்பாட்ட நாங்கள் பேச முடியதாக இருக்கும். அது திருமணமான பிறகும் கூட நாங்கள் அப்பாவோட அதே சின்ன பிள்ளைகளாக இருந்து கொண்டிருப்போம். எனது அப்பா 2020ஆம் ஆண்டு தவறினதுக்கு பிறகு அந்த மனம் விட்டு பேசுகிறதுக்குரிய ஒரு ஸ்பேஸ் இல்லாததுனாலையும் இந்த எழுத்துக்குள்ளே நான் வந்திருக்கலாம். அந்த மாதிரி இந்த இருட்டின் காதலி உருவாகினதுக்கு அதுதான் காரணமாக இருந்தது.
அது யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் வந்து நான் முதல்ல உண்மையாக சொல்லப்போனால் நான் என்னோட கிறுக்கல் என்று தான் நான் அதை சொல்வேன், கவிதைகள் என்று நான் சொல்லலை. எந்த புலம்பல், எந்த கிறுக்கல், அந்த கிறுக்கல்கள் நான் முகநூல் வாயிலாக கிறுக்கினதிட விளைவு நிறைய பெண்களோட மனதை வந்து, நிறைய பெண்களோட கண்ணீரை வந்து அது துடைச்சிருக்குது. அந்த வகையில் அதை நூல் வெளியிட சொல்லி என்னோட நண்பர்கள் வழியால் வந்து உந்துதல் தரப்பட்டதுனால அந்த இருட்டின் காதலிட நூல் வடிவமாகி இன்று கலைக்காவிரியில் எனது முதல் பிரசவம் தான் இந்த இருட்டின் காதலி. நான் வளர்ந்த இந்த தாய் வீட்டில் எனது குழந்தையும் பிரசவிக்கிறாள் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தாரதுக்கு முதல் காரணம் இந்த சாராள் மேம். நான் அந்த இடத்துல அவங்களுக்கு இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சாராள் மேம்கிட்ட நான் பரதநாட்டியம் செகண்ட் இயரில் படித்தேன். நான் உண்மையில் சொல்லப்போனால் அங்க சுத்தம், அழுத்தம், டைமிங், ஸ்டாமினா இது எல்லாமே சாராள் மேம்கிட்டே இருந்து நாங்கள் லேர்ன் பண்ணும்போது வெளியே வரைக்கும் அப்படியே ஒரு புளிஞ்சு அப்படியே ஒரு இப்படி ஒன்று வருவோம் நாங்கள். அந்த மாதிரி என்ன நிறைய தடவை சாராள் மேம் சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கா காயத்ரி அரமண்டி உட்கார்லையா ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு ஓடிடு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது இப்போயும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அப்படியான குரு எங்களுக்கு எல்லாருமே, யோகேஸ்வரி மேமாக இருக்கட்டும், சாராள் மேமாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஏணிகள் மாதிரி தான் இருந்திருக்காங்க. அந்த ஏணிகளில் ஏறிட்டு நாங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் திருப்பி வந்தாலும் எங்களை கொண்டாடுறதுக்கு அவங்க காத்துட்ருக்குறாங்க. அந்த மனசு அது ஒன்று தான் எங்களை இங்கே வரையும் கொண்டு வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப நேரம் எடுக்க எனக்கு ரொம்ப இதாக இருக்குன்ற ஷார்ட் டைம் தான் எனக்கு தரப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு எனக்கு நன்றியை கூறிக்கொண்டு அமர்கிறேன். நன்றி. இருட்டின் காதலிக்கு படபடத்து ஓய்ந்திருக்கிறது அந்த யாழ்ப்பாணத்து பெருமழை. உப்பு காற்று என்ற ஒரு கவிதை அவருடையது. கடற்கரை உப்பு காற்று போல்தான் நீயும், வருவதும் போவதும் தெரிவதில்லை, அணைத்து சென்ற பின் என் உடலில் போர்த்தியிருக்கும் உவர்ப்பின் பிசுபிசுப்பில் உணர்கிறேன் காற்றின் ஆழமான காதலை என்ற ஒரு அருமையான கவிதையை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 108 பக்கங்கள். 108 பக்கங்கள். இந்த அருமையான நூலை தற்பொழுது வெளியிடுவதற்காக எமது கலைக்காவிரியினுடைய அருளானந்தர் வணக்கத்திற்குரிய செயலத்தந்தை அவர்களை பலத்த கரவொலியோடு நாங்கள் வரவேற்கிறோம். நூல் வெளியீட்டு விழா. நூலை பெறுகிறார்கள் முதல் படியை இசைமிகு முதல்வர் ஐயா அவர்கள், அதனைத் தொடர்ந்து திருமதி என் யோகேஸ்வரி அவர்கள், அதனைத் தொடர்ந்து முனைவர் சாராள் அவர்கள். தந்தை அவர்கள் நூலினை வெளியிடுகிறார்கள். உங்கள் பலத்த கரவழியோடு இருட்டின் காதலி ஒரு மழை காலத்தில் வெளியே வருகிறாள். ஒரு நத்தையைப் போல, ஒரு ஈரமான தும்பியைப் போல. இரண்டாவது படியை திருமதி யோகேஸ்வரி சண்முகநாதன் பெறுகிறார். மூன்றாவது படியினை நடனத்துறையினுடைய இணை பேராசிரியர் முனைவர் சாராள் முருகேசன் அவர்கள். இப்பொழுது நூலினை வெளியிடுகின்ற நிகழ்வு குழுவாக சேர்ந்து வெளியிடுகிறார்கள் பலத்த கரவொலியோடு. வாழ்த்து மழை இல்லாமல் வான்மலை எப்படி இனிக்கும்? இதோ இந்த வான்மலை நேரத்தில் வாழ்த்து மலையை வாழ்த்துவதற்காக எங்கள் வணக்கத்திற்குரிய அருள் மழை மேகம் அருள் தந்தை எஸ் லூயிஸ் பிரிட்டோ அடிகளார் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகிறார். மதிப்புக்குரிய நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, நம்முடைய கல்லூரியின் முன்னாள் மாணவி காயத்ரி அவர்களே, அனைத்து துறை தலைவர்களே, மாணவ செல்வங்களே, அலுவலக பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இருட்டின் காதலி என்ற இந்த நூலை இன்று நம்முடைய கல்லூரியிலே வெளியிடுவதற்காக இலங்கையிலிருந்து வந்திருக்கின்றார் சகோதரி காயத்ரி அவர்கள். அவர்கள் எந்த ஆண்டு படித்தார்கள், எப்படி படித்தார்கள் என்பது எல்லாம் இப்பொழுது நாம் கேட்டோம்.
ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு கவிதை நூலாக வடித்து, இத்தனைக்கும் அவர் நடனத்துறை சேர்ந்தவர், நடனத்திலே பட்டம் வாங்கி இந்த கல்லூரியிலிருந்து சென்றவர். இன்று நடனத்தில் மட்டுமல்ல, கவிதை நூல் வடிக்கவும் என்னால் முடியும் என்று சொல்லி இந்த கவிதை நூலை வடித்து அதை வெளியிட நம்முடைய கல்லூரிக்கே வந்திருப்பது குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படி வாழ்க்கையில் துன்பங்களை எல்லாம் அதிகமாக சந்திக்கிறவர்கள் அதிகமாக கவிதைகள் எழுதுவார்கள். அந்த வகையில் நம் சகோதரி காயத்ரி அவர் அந்த அட்டைப்படத்தை பார்த்து நான் நிச்சயமாக நிறைய துன்பங்களை சந்தித்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மாணவிகள், நீங்கள் நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும். ஏனென்றால் இது பெண்களுடைய கண்ணீர் கதையை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த படத்தை பார்த்தாலே நிச்சயமாக ஒருவருடைய வேதனை கொட்டியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிறைய பக்கங்கள் அதில் இருக்கின்றன. நான் முழுவதுமாக வாசிக்கவில்லை. நேற்று இரவு தான் பிடிஎஃப்பில் எனக்கு சகோதரி அவர்கள் அனுப்பினார்கள். ஆனாலும் முழுவதுமாக வாசித்த பிறகு அதை பற்றி சொன்னால் நன்றாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். மாணவர்கள் ஒருவேளை நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்க விரும்பினால் முடிந்தவுடன் சகோதரி காயத்ரி அவர்களிடத்தில் சில புத்தகங்கள் பிரதிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இலங்கையிலிருந்து. அவர்கள் திரும்பி செல்லும்போது நாம் இன்னும் கொஞ்சம் கூட கொண்டு வந்திருக்கலாமே என்று அவர் நினைக்க வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கி செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கலைக்காவிரியில்தான் வெளியிட வேண்டும் என்று நீங்கள் தேர்ந்து கொண்ட அந்த ஒரு நல்ல மனதிற்காக உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன். உங்கள் கவிதை நூல் படைப்பு தொடரட்டும். தொடர்ந்து எழுதுங்கள். இசையிலும் நடனத்திலும் கலைக்காவிரி எப்படி 2 கண்களாக வைத்திருக்கிறதோ, இவையெல்லாம் நடனம் இசை இதோடு சேர்ந்து இந்த இலக்கியம் படைப்பதும் கலைக்காவிரிக்கு இன்னும் பெருமைதான். அந்த வகையிலே சகோதரி காயத்ரி அவர்களை மனதார வாழ்த்துகின்றேன். இலங்கையிலே பாடுவதற்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இலங்கையிலே நான் சென்று பாடவில்லை. நான் எழுதிய ஒரு பாடலை ஒரு காலத்தில் சென்னையில் நடந்த தமிழ் சான்றோர் பேரவையிலே அன்று இருந்த திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் அதனுடைய தலைவராக இருந்து நடத்தும்போது ஒரு பாடல் ஒன்றை நான் எழுதி கொடுத்து இசையமைத்து கொடுத்தேன். ஒரு சிறிய நாடகத்தோடு எப்படி தமிழர்கள் வீறு கொண்டு எழ வேண்டும் என்றும் இலங்கை தமிழர்கள் எப்படி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்றும் ஒரு நாடகத்தை உருவாக்கி கல்லூரியில் படிக்கும்போது சென்னையில் அதை அரங்கேற்றினோம். அந்த பாடல் எப்படியோ இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முகாமில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் முகாமில் இருக்கக்கூடியவர்கள் தினந்தோறும் அந்த பாடலை பாடினார்கள் என்று எனக்கு பின்பாக கவிஞர் குடியரசு என்பவர் சில காலங்களுக்கு பிறகு ஒரு மேடையிலே மாணவன் ஒருவர் அந்த பாட்டை பாடும்போது, இந்த பாடல் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேட்க, இந்த பாடலை எழுதியவர் எங்கள் கல்லூரியைச் சேர்ந்த சகோதரர் லூயிஸ் பிரிட்டோ என்று அவர் சொல்ல, பிறகு அவர் அந்த கவிஞர் குடியரசு சொன்னார், இந்த பாடல் எங்களுடைய விடுதலை புலிகள் முகாமிலே தினந்தோறும் பாடப்படும் என்று ஒரு பாடல். அந்த பாடலை நான் அந்த நாட்களிலே எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். இப்படி நம்முடைய கலை இலக்கியம் இவையெல்லாம் கல்லூரி நாட்களில் நிச்சயமாக நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அதனால தான் இந்த மேடையில் எப்படி நாம் முன்னாள் மாணவியை கௌரவிக்கின்றோமோ அதே போல் மாணவ செல்வங்களாகி நீங்கள் எல்லாருமே உங்களுடைய படைப்புகளை, நிறைய வாய்ப்புகள் நம்முடைய கல்லூரியில் கொடுக்கப்படுகின்றன. காவிரி மலர் உங்களுக்காக ஆண்டுதோறும் உங்களுடைய படைப்புகளை எல்லாம் சேகரித்து ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படுகிறது. அந்த காவிரி மலரில் வெளியிடலாம், அல்லது இடையிடையே நீங்கள் எழுதுகின்ற பாடல் இசை இவற்றை நம்முடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவிலே ஒலிப்பதிவு செய்து வெளியிடலாம். நிறைய வாய்ப்புகள் தரப்படுகின்றன, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை மிக அருமையான இந்த நூலை வெளியிட்டிருக்கின்ற இருட்டின் காதலி என்ற அருமையான புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிற நம்முடைய முன்னாள் மாணவி கலைக்காவிரியினுடைய புதல்வி சகோதரி காயத்ரி அவர்களுக்கு
மனதார வாழ்த்துக்களை கூறி அமர்கின்றேன். காட் பிளஸ் யூ. முதல்ல இந்த நூல் நான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறேன், வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக நான் கொடுத்து விட்டு போகிறேன். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் காசு கொடுத்து எதுவும் வாங்க வேணாம். என்ன சொன்னால், இந்த ஃபாதரோ கலைக்காவிரி குடும்பம் எனக்கு செய்கிற அந்த அன்புக்கு நிகர் நான் எதுவுமே செய்துவிட முடியாது. அந்த வகையில் இந்த முதலாவது இந்த அட்டைப்படத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம். கவிதை நூல் வந்து கவிதை நூலாக மட்டும் வெளியிட நான் யோசிக்கவில்லை. இந்த கவிதையிலிருந்து ஒரு கவிதை எடுத்து அந்த கவிதையில் இளையோடி இருக்கும் ரசத்தை வந்து ஒரு பெர்ஃபார்மிங் மூலமாக எப்படி அதை வெளிக்கொண்டலாம் என்றதுக்காக நான் அதை ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கும் செய்து வச்சுருந்தேன். அந்த வகையில் ஒரு 3 to 4 minutes தான் அந்த வீடியோ கிளிப். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அந்த நாயகி வந்து ஏக்கத்தோடு அவள் வந்து சில விஷயங்கள், அதாவது விஷக்குவளைகள் என்ற கவிதை அதில் இருக்கும். அந்த விஷக்குவளைகளை தான் நான் இதில் பெர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் அந்த அப்ஸ்ட்ராக்ட் ட்ராயிங் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த ஓவியத்தின் நடுவில் வந்து நான் சுருண்டு படுத்திருப்பேன். அந்த வீடியோ கிளிப்புக்கு பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த வாய்ஸ் கூட அந்த கவிதை என்ற குரலால் கொடுக்கப்பட்டது. அந்த ஃபோட்டோகிராஃப் தான் இந்த கவிதை அட்டைப்படத்துக்கு நான் பயன்படுத்தியிருக்கிறேன்றதையும் சொல்லிக்கொண்டு, முதலில் இந்த கவிதை நூல் வெளியீடுங்க நடத்துவதற்கு சம்மதம் மட்டும் இல்லை, எனக்கு அந்த ஆரம்பித்ததிலிருந்து இந்த நேற்று வந்து சேரும் வரையும் எங்களோட ஃபாதர் லூயிஸ் பிரிட்டோ அவர்கள் உண்மையில் அந்த கைப்பிடிச்சு கூட்டிக் கொண்டு வந்தவர்னு தான் சொல்ல வேணும். அவர் இதுக்கு அனுமதி தந்தது மட்டும் இல்லாமல், நீ வாமா எப்போ வார, நீ ஊருக்கு வா, கலைக்காவிரியில் வந்து ஸ்டே பண்ணிக்கோ, பத்திரமா வந்துட்டியா, நீ நிற்கிற இடம் எல்லாம் ஓகேயா இருக்கா, அவனுக்கு வேறு என்ன உதவி தேவை கேளு, இந்த மாதிரி ஒரு யார் கேட்டிருப்பாங்க எங்களோட பேரண்ட்ஸுக்கு அப்புறம். ஸோ அந்த அன்பு ஒன்று தான் எங்களை கூட்டிக் கொண்டு போகுது. அந்த வகையில் வெறும் நன்றி என்று சொல்கிறத விட எனக்கு இது ஈக்குவலி எனக்கு எதுவும் செய்ய முடியல. எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. ரொம்ப நன்றி ஃபாதர், எனக்கு இந்த பெரிய ஒரு மரியாதையை கொடுத்து கௌரவித்ததுக்காக நான் உங்களோட சிறந்தாழ்ந்து நன்றி சொல்கிறேன். அடுத்ததாக சாராள் மேம், நான் சொன்ன மாதிரி எப்படி நாங்கள் சாராள் மேமோட கையால் உரிச்சு புளிஞ்சு வெளியே வந்திருப்போம். இன்றைக்கு அந்த மாணவியோட குரலை கேட்டதும் ஓகேம்மா வான்னு சொல்லி அவங்க அன்றைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:30 வரைக்கும் இங்கே நின்று இந்த அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்காங்க. எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருந்தது. அப்போ நான் ஃபாதர்கிட்டையும் சொன்னேன், சாராள் மேம்கிட்டையும் சொன்னேன், ஏன் மேம் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஏன் இந்த மாதிரி செலவழிக்கிறீங்க, இந்த பேக்ட்ராப்பில் இந்த பேனருக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் செலவழிக்கிறீங்க, அதெல்லாம் வேணாமே என்று ரொம்ப கூச்சமாக இருந்தது எனக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் வந்த ஒரு மாணவி இப்படி தான் என்று சொல்லி இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு பூஸ்டாக நான் வந்துட்டு போகணுமென்று மட்டும்தான் வந்து நான் இவ்வளோ பெரிய சிறப்பாக இவ்வளோ விஷயம் செய்திருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பை வழங்கிய தமிழையா அவர்கள் அப்பப்போ கவிதையை தூக்கி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பில் தூக்கி வச்சதுக்காக ரொம்ப நன்றி. அதை விட இந்த ஒளி அமைப்பு எல்லாம் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்க அந்த அண்ணாவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் பொறுமையாக காத்துட்ருக்க மாணவ செல்வங்கள், மற்ற விரும்புகிறார்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஒரு நிமிஷம், இந்த நிகழ்ச்சி நிரல்லேருந்து இந்த பேனர்லேருந்து எல்லாமே நிறைய பேர் வந்து தட்டச்சு டைப்பிங் செய்தெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த வகையில் அந்த மாணவர்கள் எனக்கு முகம் யாருன்னு தெரியாது, என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியாது, இருந்தாலும் தெரியாத ஒரு ஆளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட அன்புக்கு நன்றி. ஓகே, பிரேம் மாஸ்டர் இந்த அன்றைக்கு வெள்ளிக்கிழமை கூட சாரல் மேம் ஃபோனை கொடுத்தாங்க, பிரேம் மாஸ்டர் இதில் ஒழுங்கு பண்ணிட்டு இருக்காங்கம்மா பாரு என்று சொல்லி. நான் நினைக்கிறேன், நான் படிக்கும்போது பிரேம் மாஸ்டர் எனக்கு சூப்பர் சீனியராக இருந்துப்பார். ஸோ அப்போ நான் ரொம்ப கிட்ட போய் பேசினது கூட இல்லை, பயமாக இருக்கும். அந்த வகையில் இறங்கி தன்னோட படித்த ஒரு மாணவிக்காக இவ்வளோ விஷயங்கள் சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி மாஸ்டர். கலை வழி மனிதம் வளர்த்திடவே கனிந்ததுதான் கலைக்காவிரியே, கலைகளில் புதையல்கள் கண்டிடவே கடமைகள் புனிதமாய் புரிகிறதே, பரதமும் இசையும் இரு கண்கள் பணியும் தொண்டும் இதன் பண்கள், வேதம் கடந்து கலைகளிங்கே புது வேதம் படைக்குது புவியினிலே, கலை காவிரி சிறக்கிறதே புது காவியம் படைக்கிறதே, காவியம் படைக்கிறதே புது காவியம் படைக்கிறதே. Good morning teachers and students. Today is 4th day order.